ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மிகவும் பிரியமான இறை நம்பிக்கையாளர்களே, வேளாண்மை ஆரோக்கிய அன்னையும் பாசமான பக்தர்களே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, மதுரை மாநகரில் திரளாக இப்படி ஒரு ஆலயத்திலே கூடி வந்திருப்பதை நான் காணும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் நம்பிக்கை, உங்கள் எதிர்நோக்கு வீண் போகாது. ஆரோக்கிய தாய் உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி நிறைய மகிழ்ச்சியை அருள வேண்டும். இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் கேட்கிறேன். அடுத்த ஆண்டு 2025 சாதாரண ஜூபிலி எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஆரோக்கிய தாயை ஒரு பயணியாக முதலாக நான் பார்க்கிறேன். புஷ்கோபள்ளியிலிருந்து பயணம் செய்து நடந்து இந்த ஆலயத்துக்கு வந்தோம். வீட்டிலிருந்து பயணித்து இங்கே எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். இந்த செய்தியில நம்முடைய அன்பு தாய் செய்த முதல் பயணம். கடவுளானது எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுது. அவருக்கு முதிர்ந்த வயதுல மலடி எண்ணப்பட்டவனுடைய உறவினர் கருவுற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுது. நீ போய் பார்க்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. உடனே விரைந்து சென்றார் அந்த தாய். பிரேமர்களே, நம் வாழ்க்கை முழுவதுமே பயணம்தான். அந்த தாய் செய்த எத்தனையோ பயணங்களை நினைத்து பாருங்கள். சேசார் அகஸ்தியரின் கட்டளை பணிந்து ஒரு பயணம் வெற்றிகளை நோக்கி தன் அன்பு குழந்தையை ஏற்றெடுக்கின்ற தருணம். ஏரோதின் கொலை மனிதரிலிருந்து தன்னுடைய குழந்தையை தப்புவிக்க எகிப்துக்கு பயணம். ஆண்டவரால் அறிவுறுத்தப்பட்டு எகிப்திலிருந்து மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு பயணம். நாசரேத்துக்கு பயணம். ஆலயத்தில் தன் மகனை காணிக்கையாக கொடுக்க ஆலயத்தை நோக்கி பயணம். ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு பயணம். குழந்தை காணவில்லை என்று தேடி மீண்டுமாக பயணம். தன் மகன் உண்ணவில்லை, உறங்கவில்லை என்று கேள்விப்பட்டு அந்த மகனை தேடி பயணம். எல்லாவற்றை விட முக்கியமாக தன்னுடைய மகன் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படும் போது பயணம். தொடர்ந்து சிதைந்து போக இருக்கின்ற திரு அவையோடு பயணம். இன்றைக்கு நம்மோடு பயணம். அம்மா, நாங்களும் பயணிக்கிறோம். நாங்களும் எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களிடம் பத்திரமாக பயணம் செய்யணுமாமா. எந்த ஆபத்தும் நேர வேண்டாமாமா என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். அந்த தாயை நோக்கி வேண்ட வேண்டும். நம்பிக்கையாளராக நாம் எல்லாரும் எதிர்நோக்கி பயணிகள், விண்ணை நோக்கி பயணம் செய்பவர்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது. அந்த பயணம் அருமையாக அமைய வேண்டும். ஆண்டவருடைய விருப்பப்படி அமைய வேண்டும்.
பயணிகளா இருக்கும்போது சுயநலமில்லாத நம்ம இருக்க முடியாது. பயணிகளா இருக்கும்போது அடுத்தவரை பற்றி நினைப்போம். பயணிகளா இருக்கும்போது உண்மையாகவே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். இதை பாருங்கள், முதல் வாசகத்துல ஆபிரகாமுடைய ஒரு முக்கியமான பயணம். தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்க கேட்டோம், உன் நாட்டை விடு, உன் இனத்தை விடு, உன் வீட்டை விடு, நான் காட்டுகின்ற நாட்டுக்கு போ. ஆண்டவர் ஏமாற்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன், உன்னோடு என்னையே ஒன்றாக சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் புறப்பட்டார். எத்தனையோ இடர்பாடுகள், சோதனை, வேதனை, தயக்கங்கள், குழப்பங்கள், கடைசியாக அந்த வழியை எடுத்துக்கொண்டார். இப்போது பாருங்கள், மீண்டும் பயணிக்க சொல்லுகிறார் ஆண்டவர். ஒரு மகனை வேற யாராவது இருந்தவரா? நிறைய ஆண்டமாடுகள்லாம் இருந்துச்சு, கேட்கிறேன். ஒரு ஒரே மகனை 7 பிள்ளைங்க இருந்து ஒரு பிள்ளைய கேட்டா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஒரே மகன், அந்த ஒரு பிள்ளை இருந்து அவ்வளவு கருதையா இருந்தா கூட பரவாயில்ல, அவ்வளவு வேதனையா இருக்காங்க. நீ அதிகமா செய்யும் ஒரே மகன், ஒரு மகனை, ஒரு ஒரே மகனை, நீ அதிகமா செய்யும் ஒரே மகனை என்ன செய்யும்? எரிபலியாக தெளிவாக எப்படி சாதா கூட்டிட்டு போறதான் எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருந்தா அந்த அம்மா உறவு முடியும் நினைக்கிறேன். ஒண்ணுமே சொல்லதாமே தெரியல. வேலைக்காரன் விட்டுக்கிட்டு கழுதையை ஒட்டிக்கிட்டு போராட்டம். பயணம், நாம் பயணம் செய்ய வேண்டும். ஆண்டவர் மடித்து பயணம் செய்ய வேண்டும். தாராளமாக பயணம் செய்ய வேண்டும். துணிச்சலோடு பயணம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இருக்கின்றார்கள். கொஞ்ச தூரம் பயணம் போகிறார்கள் பார்க்கிறோம். வேலைக்காரங்க இங்கே கழுதை இங்கே இனிமே நீக்க வேண்டாம், நாங்கள் 2 பேர். பயணத்தில் யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது, எல்லாம் ஆண்டவரின் விருப்பப்படி நடக்க வேண்டும். என்னப்பா விளையாட்டை இருக்குது, நேரத்திற்கு ஆட்டை காணாமை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். தொடர்ந்து பயணம். பிரேமனர்களே, தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். ஆண்டவரின் ஆட்சியை மலை மீது காண்பீர்கள். நாம் எல்லாருமே பயணிக்க வேண்டும். அவர்களால் போல பயணிக்க வேண்டும். உன் ஒரே மகனை பலியிட நீ தயங்கவில்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். ஒருவேளை நாம் எதிர்பார்க்கின்ற போது, எதிர்பார்க்கின்ற விதத்தில், எதிர்பார்க்கின்ற நேரத்தில் ஆண்டவர் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஏமாற்ற மாட்டார். நல்லவர், வல்லவர் என்று அறிக்கையிடுகின்றவரை அவர் ஏமாற்ற மாட்டார். இந்த 2வது வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எத்தனை பயணங்கள், எத்தனை வேதனைகள், கப்பல் சிதைவுகள், பசி, தாகம், ஆண்டவரை உபகாரம் பயணிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் பயணித்துக் கொண்டுதான் இருந்தேன். என்னுடைய மக்களோடு சேர்ந்து என்னை தடுத்தார். நீ எப்பொழுதும் இயேசு நான் தான் என்று சொன்னேன். அடையாளம் நடுவனே, தொடர்ந்து பயணத்தை செய்வேன், பாதையை மாற்றுவேன். முதல் லட்சிய பயணம், 2வது லட்சிய பயணம், 3வது லட்சிய பயணம், ரோமை நோக்கி பயணம். பயணத்தின் நிறைவாக ரத்தம் சிந்தி உங்களுக்கு சாட்சி பாருங்கள். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, வாழ்க்கை. சொல்லுங்க, நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எல்லாம் செய்ய முடியா பவுல் சொல்லுகிறார். 10,000 மைல்
இந்த கால வசதி இல்லாத அந்த காலத்துல கப்பல போகும்போது கூட நல்ல வேலை ஒரு டென்ட் மேக்கர் புறாமணிக்கு தெரியும். இல்லைன்னா ஓரளவு காற்று வெயிலை சமாளித்து இருந்திருப்பார். எவ்வளவு பயணம் பாருங்க. ஆண்டுகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் குறையாக இருப்பதை நான் நிறைவாக்குகிறேன் என்கிறார். ஆண்டவருக்காக தன் மக்கள் மீது கொண்ட அன்புக்காக உங்களை காண இருக்கிறேன் என்பார். 14 குட்டி திரு அவைகளை அவர் ஏற்படுத்தினார். எப்படி பயணம் செய்தார் அபிரகாமின் பயணம், பவுலின் பயணம், நம் அன்பு தாயின் பயணம் நம் எல்லாருக்கும் சிறந்த மாதிரி என்று நாம் சொல்ல வேண்டும். நம்பிக்கையோடு பயணம் செய்யலாம். யாரும் நம்பிக்கை இழக்கூடாது. சேலத்திலிருந்து நான் இங்கே வந்திருந்தேன் என்றால் எல்லாரும் என்னுடைய மக்கள் எல்லாரும் நம்பிக்கையோடு தொடர்ந்து விண்ணை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. ஆண்டவர் உடனிருக்கிறார், கைவிட்டு விட மாட்டார். அவருக்கு விருப்பமான உங்களுடைய குடும்பம் உடலை தீராவிட்டால் பரவாயில்லை. சிங்க கோயில தாமியில் இருந்தாலும் ஆண்டவர் இணைந்து பயணம் செய்வதால் சிங்கமே தலையணையாக மாறிவிடுகிறது. எதின் சூழலிலே தாமியுடைய நண்பர்கள் இருந்தாலும் 4வது ஆளாக அங்கே இருக்கிறார்கள். தீ ஒன்றுமே செய்துவிட முடியவில்லை. அப்படித்தான் ஆண்டவரோடு பயணம் உங்கள் துன்பம் மேரி ஜர்னிஸ். இரண்டாவதாக மதர் மேரி என்கவுண்டர் சந்திக்கிறார்கள். நவீன காலத்துல நம்முடைய வாகனங்கள் விரைவாக இயங்குகின்றன. ஆனால் மக்களை சந்திப்பது குறைந்துவிட்டது. எவ்வளவு பேர் சுயநலமீனாக இருக்கிறார்கள். இந்த திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்று அன்பு தாய் அழைப்பிடுகிறார், அழைப்போல் விடுகிறார். சந்திக்க மறுக்காதீர்கள், மறக்காதீர்கள். எவ்வளவு பேர் சந்திப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக வயதான பெற்றோர்கள். ஒரு இளம் பெண் ஒரு முதியவரை சந்திக்கிறார். பாருங்கள் எப்படி வாழ்த்துகிறார் என்று. ஒரு முதியவர் இளம் பெண்ணை வாழ்த்துகிறார். பாருங்கள், என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் பல நான் மேல் பெற்றபடி ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பிக்கையில் பேர் பெற்றவர்கள் என்கிறேன். இன்றைக்கு குழந்தைகளை, இளம் பிள்ளைகளை, இளைஞர்களை, இளம் பெண்களை ஒதுக்கி கொள்ளுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பாராட்டு எல்லா இடையங்களும் விரும்புகின்றதால் எழுதிருந்தமாக நாம் பின்பற்ற வேண்டும். சந்திப்பு நன்றாக நடக்க வேண்டும். எத்தனையோ பேரை சந்திக்காமல் இருக்கிறீர்கள். நம்ம வேளாண்மைக்கு வரப்பட்டது பார்த்தோம். நாகப்பட்டினத்தில் வேளாண்மைக்கு போகிறவங்களுடைய பார்த்தோம். அப்பா அம்மாவை பார்க்க அங்க போய் என்ன சந்திக்கிறது? ஊர்ல அப்பா அம்மா சந்திக்க அந்த சந்திப்பினால் மகிழ்ச்சியே உண்மையாகவே ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறேன். நான் சொல்வேன், நீ கிறிஸ்தவனா ஆண்டவரை சந்திக்கிறாயா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறதுனா என்ன? ஆண்டவரோடு பேச வேண்டும். ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். இது பெரிய கஷ்டமா இல்லையே? காலையில் எழுந்தவுடனே ஆண்டவரே இந்த நாள் முழுவதையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று அவரை சந்திக்கலாமே. ஒரு மனசாட்சியை இருந்து கொண்டு அவர் பேசுகிறாரே, அவர் பேசுவதை கேட்கலாமே. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது அவரை சந்திக்கலாமே, அவர் பேசுவதை கேட்கலாமே. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன், ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிப்பேன். ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஆண்டவரை சந்திக்க மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுப்பது, இறை வாக்கை வாசிப்பது, கேட்பது, நற்பணியில் இருந்த ஆண்டவரை சந்திப்பது. சந்திப்பு இன்றைய நிறைய நடைபெற வேண்டும். உடன்பிறப்புகளை சந்திப்பு மொபைலையே நாடி கொண்டிருக்காது, டிவியிலே பார்த்து கொண்டிருக்காது. இதை தாண்டி மனிதர்களை பார்த்து நம் ஆண்டவர் சந்திக்க தயாராக இருக்கிறார். விவிலியம் முழுவதும் ஆண்டவர் குறுக்கிடப்பட தயாராக இருக்கிறார். ஒரு வீட்டிலே இருந்து நற்செய்தியை அறிவிக்கின்றார். திரையை பார்த்தால் கோரையை வைத்துவிட்டு திரைவாழ்கிறார். ஆண்டவர் சந்திக்க தயாராக இருக்கிறார். நிறைய பயணம் பிறகு கூட கத்துகிறார். தாவீதின் மகனே இரக்கமாகிறார். ஆண்டவர் சந்திக்கிறார், நலமாக்குகிறார். சக்கையை பார்க்கிறார், மரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நாமும் வீட்டுக்கு வர வேண்டும். ஆண்டவர் சந்திக்கிறார். எலிசபெத்தாவை சந்தித்த மரியாவின் மகன் அல்லவா ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். தாய்மார்கள் குழந்தைகளை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் சந்திக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மனிதர்களை பாருங்கள், தேவை என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் அன்பு தாயின் பிள்ளைகள் ஆரோக்கியத்தார். நாம் எதிர்த்தாங்க அவர் மகனை சந்திக்க வேண்டும், ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். தனியே நீ மோட்சம் போகக்கூடிய நிச்சயமாக உன் குடும்பத்தாரை மற்றவர்கள் இணைத்துக் கொள்ளலாம் போக வேண்டும். யாரையும் உன் இதயத்திலிருந்து ஒதுக்கிவிட இன்றைக்கு அந்த தாய் சொல்வது பாருங்கள். இறுதியாக தேவனே நம் அன்பு தாய் மகிழ்ச்சியால் அக்களிக்கிறார். மேரி rejoices. தேவனவர்களின் எல்லாரும் நம்முடைய அன்பு தாயை போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு தர வேண்டும். என்னுடைய ஆயிரம் பணியை விருதுவாக்கு அவருக்கு செவி சாய்க்க அது அறிவிக்கப்பட்டது மே மாதம் 30ஆம் தேதி. 3 ஆண்டுகள் இருக்கும். எதற்காக பல்வேறு காரணங்கள். அதில் ஒரு முக்கியமான காரணம் 31ஆம் தேதி அன்பு தாய் அன்னை கன்னிமரியா எலிசபெத்தாவை சந்திக்க சென்றது. ஆண்டவர் இயேசுவை தன் வயிற்றிலே தாங்கிக் கொண்டு எலிசபெத்தாவை சந்திக்க போகிறார். அவருக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல, எலிசபெத்தாவுக்கும் மகிழ்ச்சி. Little John salutes our Lord. வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை யோவான் ஆண்டவர் நடனமாடுகிறார். அன்றைக்கே உடன்படிக்கை பெட்டகத்தில் தாவீது நடனமாடினார். உடன்படிக்கை பெட்டகம் இங்கே ஆண்டவரை சுமந்து வருகிறது. யோவான் நடனமாடுகிறார். மகிழ்ச்சி. சதையை பற்றி சொல்கிறீர்கள், நிச்சயமாக அவருக்கும் மகிழ்ச்சி. தூய ஆண்டவர் வரைந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறது. சில பேர் பார்த்தா என்ன சொல்றாங்க, வந்தாவே என் பிரஷர் ஏறுது அப்படின்னு சொன்னாங்க. உன்னை பார்த்தா மற்றவர்கள் நலமடைய எரிச்சலே கூட உன்னுடைய பிரசன்னம் வாழ்ந்துகிறார், உடல் இருப்பார், செயல்பாடுகிறார், எல்லாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்காகத்தான் அம்மா மகிழ்ந்து பாடுகிறார். தன்னை எலிசபெத்தாம் உழைந்தார்கள். எல்லா புகழ்ச்சிக்கும் அவர்தான் காரணம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் கழிவு கொள்கின்றது. வல்லமை மிக எனக்கு அரும்பெரும் செயல்பாடுகள். நம்ம யார் தெரியுமா? அவளோட நல்லதா இருக்கிறது இல்லை, நல்லது செய்யறது இல்லை. ஆண்டவர் இது நாள் வரை செய்யும் எத்தனையோ அற்புதங்களை மறந்து வல்லமை மிக உங்கள் வாழ்வில் அரும் செயல்
ஏற்று போயிருக்கிறார். அதனால தான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன். நன்றி கூற வேண்டும். நாம் மகிழ வேண்டும், மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பயணிப்போம், சந்திப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்க வைப்போம். நம் அனுபவத்தால் என்னை நோக்கி நம்முடைய பயணத்தை உடனிருப்பார்கள். ஆமாம்.